ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பரம்பரையா பல ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் செஞ்சு வச்சதை நீங்க கடைப்பிடி. சென்னை ஒரு நீர் தேக்கம், சென்னையே ஒரு ஏரி நகர். வேளச்சேரி, செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பழவந்தாங்கல், பீக்கங்கரணை, பள்ளிக்கரணை, கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற நீ. வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரின்ற நீ. இதெல்லாம் நீர் தேக்கம். நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒன்று கட்டி வச்சிருக்க. எங்க ஏரிய தூத்துட்டு, ஏரியாவுக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. இங்க ஏரி இருந்தது எங்கன்னு கேட்டா அங்கிட்டு போறியாங்கிற நீ. அப்ப ஏரிய தூத்துப்பிட்டு கட்டியிருக்க. இது ஆக்கிரமிப்பு, இதை இடின்னு சொல்ற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில கட்டியிருக்கு. யார் என்கிட்ட பேசுவா? இப்ப நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போறேன். இந்த நீதிமன்றம் ஏரியில கட்டப்பட்டிருக்கு, இது ஆக்கிரமிப்பு, இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க போறேன். திருவள்ளூர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கு தங்கச்சி, அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு. மதுரையில உயர் நீதிமன்ற கிளை இருக்கு, அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு. எப்படி? எம்எம்டிஏ காலனி இருக்குல்ல, எம்எம்டிஏ குடியிருப்பு எதுல கட்டப்பட்டிருக்கு? அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில கட்டப்பட்டிருக்கு, நீர் தேக்கங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணையில குப்பை கொட்டப்படுது. இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு. நீ நீர் தேங்குற இடத்துல, நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவ, அப்புறம் அது வீட்டுக்குள்ள தானே வரும். என்னை மாதிரி ரோட்ல நின்று போராட முடியல, அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. வீட்டுக்குள்ள போய் வெள்ளப்பட நான் எங்குது, அவ்வளவுதான். நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ற? நீ நீர் ஓடுற இடத்துல ரோட போட்டு காரை விட்டோம்னா அதுக்கு வழி இல்லாம வீட்டுக்குள்ள போகுது. மழை நீர் வரும்போது அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு இருக்கா? ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு, இப்ப வேல்முருகன் ரத்தம் சொல்லும்போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம், அங்க நீர் தேக்கம் தூந்து போச்சுன்னு. நீங்க எங்க பாட்டனார் கட்டின வீரநாராயண ஏரி 16 கிலோமீட்டர் தங்கச்சி. என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டர் தான் கடலை. அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்கான். அதை தூர்வாரின்னு ஏன்டா கடலூர் மிதக்குது? ஆண்டுதோறும் மழை பொழிவு அதிகமா வருது, பள்ள நிலமா இருக்கு, தாழ் நிலமா இருக்கு. அங்க அந்த நீரை கொண்டு அந்த 16 கிலோமீட்டர்ல தேக்குனா அங்கிருந்து பெரு குழாய் மூலமா எனக்கு காவிரி பகுதிக்கு, இந்த தஞ்சை வேளாண்குடி மக்களுக்கு கொண்டு ஊத்திட முடியாதா? காவிரி டெல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் 150 டிஎம்சிக்கு கையேந்தனும்? 16 கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சுட்டு போயிருக்கான், அது தூந்து போச்சு. எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல, ஆளை பாக்குறது இல்ல. மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்ல, இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழிதான், உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி. வேற இடம் எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு 5 ஆண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க. இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க, இறங்கி போயிடுறேன். ஆட்சி எடுக்க சார் என்னால் முடியலங்க, மன்னிச்சுக்கிறீங்கன்ட்டு வேகமா தோண்டிங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா 4000 கோடி ஒப்பந்தம்ன்றீங்க. தோண்டினீங்க சும்மா சொல்லல, தோண்டினீங்க. என்ன பண்ணீங்க? ராத்திரியில் நாங்கள் தூங்கும் போது மூடிட்டு போயிட்டீங்க. எங்க அந்த காவாயெல்லாம் என்ன? இதெல்லாம் கொடுமை தங்கச்சி, இதை பேசாதீங்க, கோமாயிரும்.